வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேலூர் மாடு சந்தையில ஃபுல்லா எடுத்திருக்கோம். அந்த மாடுகளை பூராமே பாருங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாடு தேவைப்பட்டாலும் உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாடு உடனே நம்ம வாங்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா எந்த மாடுமே நம்ம வாங்க முடியாது. ஏன்னா ஒரு 10 மணிக்கு மேல மாடுகளை ஃபுல்லாவே வாங்கி அவங்களே ஏத்திருவாங்க. அப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்ப வேணும்னாங்கன்னா உடனே சொன்னா நம்ம அத எந்த மாடு பிடிச்சிருக்கோ அத உடனே வாங்கலாம். அதே மாரி நம்ம வீடியோ எல்லாமே உடனே இப்ப போட்டிருக்கோம். ஒரு நெறைய மாடு எடுத்து வீடியோ உடனே போட்டிருக்கேன். நாட்டு மாடு இது எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். அதுல உங்க அந்த வீடியோல பார்த்துட்டு உடனே லைன்ல வந்தீங்கனால நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலைல ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு தான் வீடியோ வரும். ஃபுல்லாவே பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள எல்லாமே சொல்லுங்க. அதே மாரி நம்ம குரூப் இருக்கு. அந்த குரூப்ல உங்களுக்கு ஆட் பண்ணோம்னா, நம்பர் சொல்றேன். அந்த நம்பருக்கு நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்ருவோம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க பூராமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். அதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த மேலூர் சந்தையில் எடுத்த மாடு கண்டு எல்லாத்தையுமே பாருங்கள். இதே அந்த மாடு பூராமே கிடக்கு. இந்த லைனில் ஃபுல்லாகவே மாடு பூராமே நம்ம எடுத்த மாடு பூராமே கிடக்கு. அதாவது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா காளை மாட்டை காட்டிலுமே பசு மாடு அதிக அளவில் வந்துருந்துச்சு. அதைத்தான் நம்ம ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இந்த மாதிரிலாம் பாருங்கள், நல்லா நல்லா தலை செட்டு, நல்லா உடம்பு சூப்பராக இருக்குது. அந்த காங்கேயம் கண்ணாவரம்னு ஆகலாம் அந்த டைப்பு சேர்ந்தது. மாடு உயரம் பத்தாது. ஆனால் மற்றபடியாக பார்த்தீங்கன்னா அந்த அங்கிட்டு பூராமே கண்டு பூரம் கிடஞ்சிச்சு. நிறையா கண்டு மாடு எல்லாமே கிடஞ்சிச்சு. இங்கிட்டு பார்த்தா அந்த காலெலாம் நல்லா நெத்தி கழுத்து இழுத்து எல்லாமே மறையாக கிடஞ்சி. அடி ஊர் எல்லாமே கிடஞ்சி. நல்ல காலையாக தெரிஞ்சிச்சு. இந்த பசு 25 ரூபா சொன்னாங்க. லேடிஸ் விட்டு கூட கறந்து பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்ல மாடு தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு பாருங்கள், நல்லா வெயிட்டு மாடு, நல்லா வளர்ப்பு, சரியான வளர்ப்பில் இருக்குது மாடு. நல்லா சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி வளர்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சில பேர் நல்லா வளர்த்து போகிறாங்க மாடுகளை. இங்கிட்டு புறாமே நாட்டு மாடு, ஜாதி மாடு, அந்த ஜாதி காலை கிடக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் கிடஞ்சிச்சு. நல்லா பெருவெட்டு மாடு ஜாதி காலை. இது மாதிரி மாடு தான் அதிகமாக வந்துருந்துச்சு. மஞ்சள் மாடு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மாடு அது ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. மாடு வரல. அப்படியே வந்தாலுமே சின்ன சின்னது, அந்த அளவுக்கு தெளிவான மாடுகள்லாம் இல்லை. காளையை கண்டு மாடு பூராமே அந்த கண்டு மாடு எல்லாமே கிடக்கு வரும், கலந்து கிடக்கா அது ஃபுல்லாகவே. ஆனால் மாடு அதிகமான மாடு வந்துருந்துச்சு இன்றைக்கி சந்தையில். கேப்பே இல்லை, இடமே இல்லாத அளவுக்கு உள்ளே போய் எடுக்க முடியாத அளவுக்கு மாடு கிடந்துச்சு. அம்புட்டு மாடு, ஆளுகளுமே அம்புட்டு ஆளுகள் இருந்தாங்க. அதோடத்தையும் நம்மளுமே ஃபுல்லாக போய் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து பூராத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள். உள்ளே போய் நீங்கள் நிற்கிற